காலையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலலாம் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருந்தேன். பறிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் உரித்து இந்த மாதிரி வறுத்துட்டு கருவேப்பிலை பொடி செய்யலாங்கிறதுக்காக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே நமக்கு கிடச்சிது. அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டைம் ஒரு 5 மணி போல் ஆச்சு. மாடு மேய்ச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி விலாக்ஸ் வரும். கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் இப்படி தான் மாடு மேய்ச்சிட்ருப்பாங்க, இல்லை ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மாங்க பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்வாங்க. 5 மணி 6 மணி 7 மணிங்கிறப்பெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து மாடு மேய்ச்சிட்ருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாலிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம மாடையும் கொண்டு வந்து கட்டிட்டோங்க. தெரியுதான்னு தெரியல, பட் கட்டிட்டோம். இப்போ இருக்கிற மாடெலாம் இப்போ தண்ணி காமிச்சிட்டு வர இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஊற்றிட்டோம். நம்ம மாடையும் கொண்டு வந்து கட்டிட்டோங்க. தெரியுதான்னு தெரியல, பட் கட்டிட்டோம். இப்போ இருக்கிற மாடெலாம் இப்போ தண்ணி காமிச்சிட்டு வர இருங்க, வெயிட் பண்ணுங்கள். டைம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 6:30 போல் ஆகுது. அப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்றும் வரவே இல்லை. பிடிச்சிட்டு வரதான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் லைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கூட பார்த்திங்கன்னா இவன் வரவே இல்லை. நம்ம பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பிடிச்சிட்டு வரலாம் வாங்க. இந்த திருடன் நான் பார்க்க முயல் மாதிரியே இருப்பான். ஃபுல் கட்டிட்டு விட்டதும் பார்த்திங்கன்னா இப்போ பால் குடிக்க தான் ஓடுவான். நேற்று பார்த்திங்கன்னா சண்டேலையா, அதனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருந்தோம். அப்புறம் சிக்கனும் பார்த்திங்கன்னா நைட் போட்டு வயிறு ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு அப்படியே தூங்கிட்டு சாப்பிட்டு மார்னிங் போல் பார்த்திங்கன்னா எப்பயும் எந்திரிச்சதும் அத்திப்பழ செடி வாட்டராப்பில்லாம் இருக்கும் இல்லையா, சும்மா அங்கே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அப்புறம் ஏதாவது பழத்திருந்தால் பறித்து சாப்பிடுவேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அத்திப்பழம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் சாப்பிட்டுருந்தா. அப்புறம் அவன் மட்டும் சாப்பிட்றாளேன்ட்டு நானும் போய் ஒரு 2 பறித்து சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு அப்படியே ஏதோ பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதும் திரும்ப சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கெலாம் போய் வைக்கப்புல் போட்டுட்டு அப்படியே லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால காட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாடு மேய்க்க தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிட்ருக்கா. இப்போ அவளை சாப்பிட அனுப்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் மாடுலாம் கட்டியிருக்கு, அதெல்லாம் போய் அவுட்டு மாற்றிக்கிட்டு இருப்பா. இப்போ 11 மணி ஆச்சுன்னா அப்படியே தண்ணி காட்டுறது தான். அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா பிளேஸுக்கு வந்துட்டோம். எங்கடா அது பின்னாடி இருக்கோம் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வில்லேஜ்லாம் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான், அது பார்த்திங்கன்னா மக்காச்சோள காடு. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க காட்டில், என்னன்னு தெரியல.